Hi friends, welcome to Ahiluarts channel. Now இந்த வீடியோல நம்ம the most simple beanie பார்க்க போறோம். இது வந்து சும்மா ஒரு ஸ்டைலிஷ் beanie தாங்க. அதனால நான் வந்து இந்த சாஃப்ட்டான yarn யூஸ் பண்றேன். worsted weight yarn இல்ல. கொஞ்சம் சாஃப்ட்டான yarn யூஸ் பண்றேன். ஏனா இது வந்து குளிருக்கு இல்லாம சும்மா அக்சஸரைஸ் பண்றதுக்காக போடுற beanie. நான் एक्चुअली ஒரு ஸ்கர்ட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்கர்ட்டுக்கு மேட்சா அந்த பீனி பண்றேன். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அக்சஸரி தான். குளிருக்கு பண்றல அப்படிங்கறனால இது வந்து சாஃப்ட்டான yarnல சும்மா டிசைனர் பீனி மாதிரி பண்ண போறோம். சரிங்களா? சோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங்ல எப்பவும் போல மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. இத நம்ம எதுக்காகவும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் இருந்து 12 டபுள் crochet. நம்ம சாதாரணமா பீனி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ, எப்படி இன்கிரீஸ் பண்ணுவோமோ அதே தான் பண்ண போறோம். 12 24 அதுக்கு அப்புறம் 36 அதே தான் பண்ணுவோம். சரிங்களா? சோ இப்போ இதுல 12 டபுள் crochet போடுறேன். பிகினரா இருந்தீங்கன்னா நம்ம மேஜிக் சர்க்கிள் வீடியோவை இதுல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க அதை யூஸ் பண்ணி மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12 டபுள் crochet போட்டுருக்கோம். இத நல்லா டைட் பண்ணி ஃபர்ஸ்ட் டபுள் crochet. அந்த செயின் 2 வந்து நம்ம எதுக்கும் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னேன் இல்லீங்களா? சோ ஃபர்ஸ்ட் டபுள் crochetல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு டபுள் crochetலயும் 2 டபுள் crochet. சோ நமக்கு இந்த ரவுண்டோட முடிவுல 24 டபுள் crochet கிடைக்கும். நான் வந்து செயின் 2 தான் போடுறேன். இந்த செயின் 2 வந்து எதுவாவும் யூஸ் பண்ண மாட்டோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்லயே ஒரு டபுள் crochet 2 டபுள் crochet. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இதுல 3 செயின் போட்டு அத வந்து ஃபர்ஸ்ட் டபுள் crochetவா யூஸ் பண்ணீங்கனா இன் கேஸ் நீங்க யூஸ் பண்றதா இருந்தீங்கனா இது நீங்க சுத்தி வந்து இந்த இடத்துல போடும்போது இந்த இடத்துல தேவையில்லாத கேப் வரும். சரிங்களா? நான் அதனால என்ன பண்ணுவேன் 2 செயின் தான் போடுவேன். 2 செயின் போட்டு அத வந்து எதுக்கும் யூஸ் பண்ணாம அத வந்து ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணும்போது அத விட்டுட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல தான் ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணுவேன். சரிங்களா? சோ ஒவ்வொண்ணையும் 2 டபுள் crochet. இப்போ இத முடிக்கும்போது நமக்கு 24 டபுள் crochet இருக்குன்னு சொன்னேன் இல்லீங்களா? அடுத்த ரவுண்ட் என்ன பண்ணனும்னா இப்போ இந்த ரவுண்ட்ல வந்து நம்ம எல்லா ஸ்டிட்ச்லயும் இன்கிரீஸ் பண்றோம். இன்கிரீஸ்னா ஒண்ணும் இல்லங்க. ஒரு ஸ்டிட்ச் இருக்கிற இடத்துல 2 ஸ்டிட்ச் போட்டா அதுதான் இன்கிரீஸ். சரிங்களா? சோ நம்ம நார்மல் பீனி எப்படி இன்கிரீஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை ஸ்டிட்ச் இருக்கோ அடுத்த ரவுண்ட்ல எல்லாத்துலயும் இன்கிரீஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல ஒன்னு விட்டு இன்கிரீஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம 2 2 2 2 எல்லாத்துலயும் போட்டுட்டு இருக்கோம் இல்லீங்களா? அடுத்த ரவுண்ட்ல வந்து 1 2 1 2 1 2 அந்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணுவோம். ஏனா நமக்கு ஒவ்வொரு ரவுண்ட்லயும் 12 12 தான் இன்கிரீஸ் ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் 12ல தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ ஒவ்வொரு ரவுண்ட்லயும் 12 12 தான் இன்கிரீஸ் பண்ணனும். அதனால எங்கலாம் நம்ம செகண்ட் ஸ்டிட்ச் போடுறோமோ அதுல மட்டும் தான் இன்கிரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதுல நாலாவது டபுள் crochet போடுறேன். போட்டுட்டு இப்போ இந்த செயின் 2 மிஸ் பண்ணிடுவேன். இந்த ஃபர்ஸ்ட் டபுள் crochetல தான் ஸ்லிப் ஸ்டிட்ச் போடுறேன். ஓகேங்களா? ஓகே அப்பதான் கேப் தெரியாது நமக்கு. சரிங்களா? இப்போ இதுல என்ன பண்ணனும்னா நீங்க வந்து இப்போ இதுல
டூ டூவாக இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து செகண்ட் ஸ்டிச்சில் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, செகண்ட் ஸ்டிச்சில் தான் பண்ணணும். ஸோ செயின் 2 போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, 1 2 1 2 1 2 இதே தான் போட போகிறோம். சரிங்களா, இதை ஃபுல்லாக போடுங்க. 1 2 அடுத்து 1 மூணாவது ஸ்டிச்சில் 1 நாலாவது ஸ்டிச்சில் 2. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டிச்சில் தான் நம்மளுக்கு இந்த இன்க்ரீஸும் இருக்கும். இதை ஃபுல்லாக போடுங்க. போட்டு அடுத்த ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மூணாவது ரவுண்டை முடிக்கிறேன். கடைசி ஸ்டிச்சில் எனக்கு 2 ஸ்டிச்சு போடுற மாதிரி வரணும். அப்போ தான் நான் வந்து சுற்றி கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த செயின் 2 கண்டுக்காதீங்க. இப்போது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரவுண்டில் நம்ம வந்து 12 ஸ்டிச் போட்டிருக்கோம். செகண்ட் ரவுண்டில் எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் பண்ணி 2 2வாக போட்டு 24 ஸ்டிச்சு. இப்போ தேர்ட் ரவுண்டில் வந்து 1 2 1 2 1 2 அப்படி போட்டிருக்கோம். அதாவது செகண்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 36 ஸ்டிச்சு கிடச்சிருக்கு. இப்போது போடுற நாலாவது ரவுண்டில் வந்து 1 1 2 1 1 2 அப்படி போடுவோம். அதாவது மூணாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போது 48 கிடைக்கும். அடுத்த ரவுண்டு அஞ்சாவது ரவுண்டில் நாலாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 1 1 1 2 1 1 1 2. இதுவே உங்களுக்கு நார்மல் சைஸ் பீனியாக கிடைக்கும். பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரவுண்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆறாவது ரவுண்டில் நீங்கள் வந்து அஞ்சாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணணும். 1 1 1 1 2. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 நம்ம இதிலே நிறுத்திடுவோம். ஃபிஃப்த்து ரவுண்டில் இன்க்ரீஸ் நிறுத்திடுவோம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் போடுங்க. இப்போ நம்ம 4th ரவுண்டு போடணும் இல்லைங்களா, அப்போ எப்படி பண்ணணும்? 1 1 2. ஸோ செயின் 2 போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, தேர்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஓகேங்களா, நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்ரி செகண்ட் ஸ்டிச்சில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இன்க்ரீஸ் பண்ண ஸ்டிச்சில் 2வது ஸ்டிச்சாக இருக்கும். சரிங்களா, ஸோ 1 1 2. ஓகேங்களா, ஸோ இதுவே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 4வது ரவுண்டு முடிச்சிருக்கேன். 5வது ரவுண்டுக்கு வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரி 4வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ செயின் 2 போட்டு 1 1 1 இந்த 4வது ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் போடணும். இப்போ நீங்கள் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து போன ரவுண்டுடைய டபுள் ஸ்டிச்சாக தான் இருக்கும், செகண்ட் ஸ்டிச்சாக தான் இருக்கும். அதில் தான் நம்ம வந்து இப்போது இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4வது ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சு. ஸோ இந்த ரவுண்டோட முடிவில் நம்மளுக்கு 60 ஸ்டிச் கிடைக்கும். அதோடு நம்ம இன்க்ரீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு பேட்டர்ன் ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா, ஸோ இதை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டு எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். See, I have completed my 5th round. சரிங்களா, இப்போ இதில் நமக்கு 60 ஸ்டிச் இருக்குது. 60 ஸ்டிச்சில் இப்போ உங்களுக்கு இந்த சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம முதல்ல அந்த பேப்பரில் பார்த்த மாதிரி இன்னும் ஒரு ரவுண்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 1 1 1 2 5வது ஸ்டிச்சில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி 72 ஸ்டிச்சு வச்சுக்கலாம். பட் இது எனக்கு போதுன்றனால நான் இந்த இன்க்ரீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், செயின் 2 போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, தேர்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் செயின் 1 போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. ஸோ இதே தான் 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 4வது ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு மறுபடியும் 3 ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. சரிங்களா, எப்படி போடுறோம் தெரியுங்களா, 3 செயின் 1 3 ஸ்டிச்சு செயின் 1 அதே தான் போட போகிறோம்.
இப்போ நமக்கு 60 ஸ்டிச் இருக்கிறனால 4 நாளாக நம்ம பிரிக்கிறனால கரெக்டாக தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து செயின் 1 போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுற மாதிரி வரும். சரிங்களா? இது போடுங்க. அடுத்த ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 3 ஸ்டிச்சு 3 ஒரு செயின் 3 ஒரு செயின் அதே போட்டிருக்கேன். இப்போ எனக்கு 15 15 செயின் ஸ்பேஸஸும் இருக்கும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் இருக்குது, அதுக்கும் செயின் 1 போட்டுட்டு தான் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுலையே செயின் 1 போட்டு டபுள் க்ரோஷே போடுங்க. ஓகேங்களா? இப்போது செயின் 1 அடுத்த ஸ்டிச்சில் செயின் 1 இந்த நடு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே, அந்த செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கடுத்து இந்த 3 ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த நடு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டிச்சை தள்ளி இதில் போடுறோம். எப்படின்னா, செயின் 1 இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கீங்க, செயின் 1 நடு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் மறுபடியும் 3 டபுள் க்ரோஷே போடணும் இல்லைங்களா? நம்ம 1 2 3 டபுள் க்ரோஷே செயின் 1. அதாவது போன பேட்டர்னே தான் இதுலேயும், பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இந்த நடு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டையும் மட்டும் போடுறோம். பேட்டர்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 செயின் 1 3 செயின் 1 தான், பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றனால நம்ம ஸ்கிப் பண்ணுற ஸ்டிச்சும் டிஃப்ரெண்ட்டாக வரும். சரிங்களா? ஒவ்வொரு 3 ஸ்டிச்சிலையும் இந்த நடு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு லாஸ்ட்டு ஸ்டிச்சு இந்த செயின் 1 3லையும் சேர்த்து 3 டபுள் க்ரோஷே போடுவீங்க. சரிங்களா? ஸோ இதை போடுங்க. அடுத்த ரவுண்டை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இதில் முடிச்சிருக்கேன்னா, இப்போ கடைசியில் இருக்கிற செயின் 1ல் போட்டு இந்த டபுள் க்ரோஷேயில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த இதில் இந்த செயின் 1ல் ஒரு டபுள் க்ரோஷே போட்டால் தான் இந்த 3 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டபுள் க்ரோஷே இங்கே இருக்குது இல்லைங்களா? இப்போது இதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருவோம். இப்போது செயின் 2 இதே தான். இப்போ வந்து நம்ம இந்த சிக்ஸ்த் ரவுண்ட் எப்படி பண்ணியிருந்தோமோ அதே தான் பண்ண போகிறோம். 3 டபுள் க்ரோஷே செயின் 1 3 டபுள் க்ரோஷே செயின் 1. இனி வர ரவுண்டு எல்லாமே இந்த 2 ரவுண்டை தான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம 6th 7th எப்படி போட்டோமோ அதே தான் திரும்ப திரும்ப போடுவோம். 6th 7th 6 7 6 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ 3 டபுள் க்ரோஷே செயின் 1. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் செயின் 1 வருதோ அங்கெல்லாம் வந்து இந்த மிடில் ஸ்டிச் தான் இருக்கும். அந்த 3 டபுள் க்ரோஷேயில் மிடில் ஸ்டிச்சு தான் இருக்கும். அப்புறம் எங்கெல்லாம் செயின் 1 வருதோ அங்கெல்லாம் மிடில் ஸ்டிச் தான் போடுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரவுண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டு, அதாவது டெக்னிக்கலாக இந்த 7th ரவுண்டையே எப்படி ரிப்பீட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த 8th ரவுண்டு முடிச்சிருக்கேன். சரிங்களா? முடிச்சு இந்த ஃபைனல் இதில் செயின் 1 போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? இப்போ நம்ம 7th ரவுண்டு தான் திரும்ப போடுவோம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ செயின் 2 போட்டு டபுள் க்ரோஷே செயின் 1 போட்டு இந்த மிடில் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் 3 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் செயின் 1, அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம 6 7 அந்த 2 ரவுண்டை தான் மறுபடியும் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இந்த 6ஐயும் 7ஐயும் ஒரு தடவை 6 7 போட்டிருக்கோம். மறுபடியும் இன்னும் 2 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இப்போ நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கும் இல்லையா? இன்னும் 2 தடவை ரிப்பீட் பண்ணோன்னா இன்னும் 4 ரவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 13 ரவுண்ட் ஆகும். 13 ரவுண்ட் ஆனோடனே நம்ம பார்டர் போட ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ இதையே 6 7 6 7ஐயே நீங்கள் இன்னும் 2 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். சரிங்களா? டோட்டலாக நம்ம 3 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு இருக்கும், 4 செட் ஆஃப் ரவுண்ட் இருக்கும். 8 ரவுண்டு இதை ஃபுல்லாக போடுறோம். புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ வந்து 6 7 ஒரு தடவை போட்டிருக்கோம், 6 7 ரெண்டாவது தடவை, இதே மாதிரி 3ஆவது தடவை, 4ஆவது தடவை, டோட்டலாக 8 ரவுண்டு நம்ம இந்த பேட்டர்ன்லேயே ரிப்பீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதே போடுங்க. போட்டு நான் ஒரு ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணிவிட்டு கடைசி எப்படி பார்டர் போடுறதுன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 டபுள் க்ரோஷே செயின் 1, 3 டபுள் க்ரோஷே செயின் 1 போடுறோம். அதுக்கடுத்து அடுத்த ரவுண்டில் வந்து இதே தான் 3 டபுள் க்ரோஷே செயின் 1 தான் போடுறோம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு டபுள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த குரூப்பில் 3 டபுள் க்ரோஷே போடுறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மிடில் ஸ்டிச் இருக்க இடத்துல செயின் 1ம் செயின் 1 இருக்க இடத்துல மிடில் ஸ்டிச்சும் வரும். ஓகேங்களா? ஸோ இதை போட்டு முடிங்க. பார்டர் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து டோட்டலாக 13 ரவுண்டு போட்டிருக்கேன். இதில் 8 ரவுண்டு வந்து இந்த 6 7ஐயே கண்டினியூ பண்ணியிருக்கேன். 6 7 6 7 6 7 6 7. ஓகேவா? இப்போது முடிக்கும்போது இப்போ நான் வந்து பார்டர் போடணும். பார்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ரோ எனக்கு வந்து இதுவே பெருசாக வந்திருக்கு அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு ரோ ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு ரவுண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு ரவுண்டு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறேன். சரிங்களா? ஸோ செயின் 1 போட்டுக்கோங்க. அப்புறம் அதே ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து அந்த செயின் 1லையும் ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் அதே மாதிரி எல்லா ஸ்டிச்சு எல்லா செயின் 1லையும் ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு அடுத்த ரவுண்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட்டு 2 ரவுண்டு முடிச்சிருக்கேன். இவ்வளோ தான் டோட்டல் பீனியே, இவ்வளோ தான். மொத்தமே வந்து 15 ரவுண்டு தான் இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை போட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. உங்கள் ஃபோட்டோகிராஃபை வந்து ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸை @Ahiluartsன்னு டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.